தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் அனைவருக்கும் நம்ம இந்த பணிவான வணக்கம். நாங்கள் 1995 1995 வல்லரசு விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை தொடங்கின நான். அப்போ எனக்கு வயசு 10 வயசு சார். எனக்கு இன்னைக்கு எனக்கு 48 வயசு சார். எனக்கு இன்னைக்கு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் தலைவர் கேப்டனாக இருக்கு. இது எதுக்காக தெரியுமா? அந்த கட்சியில் நான் சம்பாதிக்கல, எதுவும் சாப்பிடல, எதுவும் பண்ணலை. ஆனால் கர்ணன் படம் பார்த்துருக்கேன். அந்த கர்ணன் உதவி பண்ண மாதிரி என் தலைவர் உதவி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு சார் என் தலைவர். எந்த ஊருக்கு குஜராத்தா, மகாராஷ்டிராவா, ஆந்திராவா, ஒரிசாவா, கேரளாவா எல்லாத்தையும் என் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் சொன்னார், நாங்கள் செஞ்சோம். ஆனால் அதை பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அந்த தலைவருக்காக இன்னைக்கு மறைச்சிட்டாரு. அந்த தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எத்தனையோ, நானே ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா சம்பளம். ஆனால் அந்த தலைவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் 2000 செலவு பண்ணி அந்த மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கி இப்போ மறைச்சிட்டாரு. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேரிழப்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நல்ல ஒரு இந்த அரசாங்கம் ஒரு அரை நாள் அரசு விடுமுறை விட்டு எல்லாரையும் கௌரவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அரசு மரியாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அரசு மரியாதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நன்றி எங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு அரை நாள் விடுமுறை கொடுத்து, அரசு விடுமுறை கொடுத்து தலைவரை அரசாங்க ஊழியர்கள் அவர்கிட்டும் பொதுமக்களோட எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உதவி செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரை எல்லாரும் பார்க்கணும், வரணுன்றதுக்காக இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி தலைவருக்காக அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இருந்துகிட்ருக்கேன். அதுவே எனக்கு பெரிய விஷயம். அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் இருக்கோம், நாங்களும் வாழ்ந்துருக்கோன்றது எங்களுக்கு பெரிய விஷயம். தெளிவா ரொம்ப நன்றி தெளிவா, ரொம்ப நன்றி ஐயா. பாப்பா, நாங்கள் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர், அவைத்தலைவர். கேப்டன் நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. கேப்டன் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வழியில் நாங்களும் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, கேப்டன் இன்றைக்கி உயிர் நீத்திருக்காரு. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இடம் ஃபுல்லாக இன்றைக்கி போக்குவரத்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் போக்குவரத்து ரத்தாகும். அது இங்கே நடக்கலை. எங்களுக்கு கேப்டனுக்காக ஒரு 4 மணி நேரம் எங்களுக்கு விடுமுறைன்னு கவர்மெண்ட் அறிவித்தால் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தில் அவர் பண்ண உதவி அத்தனையும் அப்படியே பண்ணவர் தான் கேப்டன். அவருக்கும் இவருக்கும் எந்த வித வித்தியாசமும் கிடையாது. ஆமாம், என்ன ஒன்று, தலைவருக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை செய்யணுன்ற ஒரே ஒரு ஆசைகள் தான். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு அவருடைய இறுதி சடங்கு நடக்கும்போது எங்களுக்கு ஒரு 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஒரு அமைதி ஊர்வலம் மாதிரி இந்த போக்குவரத்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்தினா நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுப்போம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் அராஜகம் எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம அறவழியில் போர் விடுவோம், அராஜக வழியில் போராட வேணான்னு சொல்லுவார். அதை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் குன்றத்தூர் ஒன்றிய அவைத்தலைவர், செயலாளர், பொருளாளர். நிறைய பேர் இப்போ கேப்டன் மெரினாவில்
அது நான் கண்டிப்பாக கேட்குறேன். நான் வந்து ஒரு ரசிகனாக கேட்குறேன். எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு மருத்துவ உதவி நிறைய பண்ணியிருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி தரேன்னாரு. மன்றத்தில் போய் கையெழுத்து வாங்கினார் சொன்னார். அந்த மன்றம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் அப்போ அவசரப்பட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ எனக்கு தெரியும். அப்போ நான் சின்ன பையன், எனக்கு அப்போ தெரியல. ஒரு 88, 89 இருக்கும் அந்த டைமில். எங்கள் அப்பா ரொம்ப முடியாமல் இருந்தது. மருத்துவ செலவெல்லாம் பண்ணார். அவரே ஹாஸ்பிட்டல் வந்து அவரே பார்த்து மருத்துவ எல்லாமே பண்ணார். அப்போ வந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் போய்ட்டு மன்றத்தில் உங்கள் கிளையில் போய்ட்டு மன்றத்தில் போய்ட்டு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க, அம்மாவுக்கு நான் மிஷின் வாங்கி தரேன்னு. அப்போ எனக்கு அது இதுவும் இல்லை, அதனால் விட்டுட்டேன். அதை இப்போ வந்ததுன்னா எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வந்திருக்கேன், தையல் மிஷின், அது கொடுத்துருப்பார். அது நான் நிறைய இடத்துல சொல்லி பார்த்துட்டேன், முடியல என்னால். கேப்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்டன் தான் எனக்கு உயிர். அதில் எவ்வளோ இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல என்னால். இப்போ கூட பேச முடியல. எனக்கு பேசணும்னு நினச்சேன், எவ்வளோ பேசணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. எனக்கு தொண்டை அடிக்குது. எனக்கு கேப்டன் தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அண்ணா அவர் 1900 நான் வந்து 1995 ரசிகர் மன்றம் ஆரம்பித்தேன். வல்லரசு ரசிகர் மன்றம் 1995. இன்றைக்கி 2023. இன்றைக்கி வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கேன். நான் கட்சியில் அப்போ ரசிகர் மன்றம் ப்ளஸ் அப்படியே கட்சியை மாறி அப்படி இது வரைக்கும் இருக்க தலைவா. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஒரு கிராமம், குக்கிராமம் எங்களுது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சோமங்கலம் கிராமம் எங்களுது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்கே ஒரு 2 கட்டல் கொடுத்த தலைவர், தங்க தலைவன் தான் என் தலைவர். 2 கட்டல் கொடுத்தாரு அப்போவே என் தலைவர். அந்த மாதிரி ஒரு தலைவர், அந்த தலைவருக்காக அப்படி அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தலைவனுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அண்ணாதுரை இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் தலைவர் செஞ்சது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தலைவருக்கு பீச்சில் கொடுத்தாலும் பெரிய விஷயம் கிடையாது. அது கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆனால் கொடுப்பாங்களா தெரியாது. அது பெரிய, அது கொஞ்சம் அரசியல் இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவர் உங்களுக்கே தெரியும். நீங்கள் மீடியாக்காருங்க, உங்களுக்கு வந்து தப்பாக ஒரு வார்த்தையை தலைவரை பற்றி போடக்கூடாது. என் தலைவருக்கு வந்து அவர் குஜராத்தா, ஆந்திராவா, கேரளாவா, மகாராஷ்டிராவா, எங்கே பூகம்போ எங்கே பேரிடர் இருந்தாலும் உதவி பண்ண ஒரே தலைவர் அவர் தான். அவர் சொல்லி நாங்களும் நிறைய பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட தலைவர், அந்த தலைவர் இன்றைக்கி மறைச்சிட்டாரு. அந்த தலைவர் இன்றைக்கி மறைச்சிட்டாரு. அந்த தலைவனுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லபடியாக அதை லைவ் பண்ணோம், பேசணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் தெளிவா. ஓகே தெளிவா. எங்களுக்கு எந்த வித இதுவும் வேண்டாம். எங்களுக்கு எந்த இதுவும் வேண்டாம். நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து தலைவருடைய வழியில் அராஜகம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். ஒரு பார்க்கறது கூட மாட்டாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அராஜகம் எங்களுக்கு இல்லை. நான் ஒரு மீனவர் சமுதாயத்தில் பிறந்தவர். 2005 சுனாமி வந்த பிறகு திமுகவும் ஏடிஎம்கவும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணதில்லை. கேப்டன் வண்டி அவர் ஆஃபீஸுக்கு இது சாலிகிராமம் எங்கள் இல்லை, அவர் வர வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் நான் மகாபலிபுரம், சொந்த ஊர் மாமல்லபுரம். அங்கேருந்து அவரால் முடிஞ்ச உதவி பண்ணார். அரிசி எங்களால் முடிஞ்ச காசு விஷயத்தில் பண்ணார். யார் வந்து திமுகவும் பண்ணல, ஏடிஎம்கவும் பண்ணல. இவர் அப்போ வந்து இது சினிமா துறையில் தான் இருந்தார், கட்சியில் வரல. அப்போது 2005 நான் சொல்கிற சுனாமி வந்த பிறகு இவர் தான் உதவி பண்ணதே. தேங்க்யூ சார். அரசாங்கம் அவருக்கு உண்டான மரியாதைக்கு அரசாங்க நிலத்துலேருந்து அவருக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கணும். இது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை. இவரை மாதிரி வாழல் யாருமே கிடையாதுண்ணே. எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாருன்னு எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்மளோட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு உலக மக்கள் இருக்கிற தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு போற்று வணங்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் மறைஞ்ச ஒரு நியூஸ் கேட்ட எல்லாரும் வருத்தப்படுற ஒரே தலைவர் நம்மளோட கேப்டன் மட்டும்தான். அவருக்கு அரசாங்க நிலத்திலேருந்து ஒரு மரியாதை அவருக்குன்னு செய்யணும். அந்த ஒன்று மட்டும் தான் எங்களோட கோரிக்கை. இது ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் மூலியமாவோ இல்லை மீடியா மூலியமாவோ ஏதாவது ஒரு செவி கொடுக்கணும். அண்ணா
நீ மீடியா ரொம்ப மோசமாக தலைவரை விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் தலைவர் ஒரு கோடி ரூபாய் ஒவ்வொரு மீடியாவுக்கும் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாரு. அந்த தலைவரை இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் மூலியமா அது ஒன்று மட்டும் நல்லது நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இது ஒன்று மட்டும் தான் கோரிக்கை. என்னைக்குமே கேப்டனுக்கு இடம் கொடுக்கல. அந்த கொரோனாவில் சேர்த்து கூட என்னைக்குமே இடம் கொடுக்கல. என் கேப்டன் தலைவர் மட்டும்தான் கொரோனாவில் எவ்வளோ பேர் போனது பண்ணிக்கு மாமண்டூரில் காலேஜில் போய் சொன்னது கேப்டன் மட்டும்தான். எந்த தலைவரும் கொடுக்கல. கொரோனாவில் சாவு பதிக்கும் கேப்டன் மட்டும் தான் கொடுத்தாரு. அந்த கொரோனா திண்ணி வந்து வரேன் யாரை பார்க்க என் தலைவரை பார்க்க கொடுக்குற மனசு மற்ற எவனுக்கும் கிடையாது. செத்து போனவங்களை பதிக்கிறதுக்கு இடம் எவனுமே கொடுக்கல. ஆனால் எங்கள் கேப்டன் கொடுத்தாரு அவரோட இடத்துல, அவரோட காலேஜில் இடத்த கொடுத்தாரு. அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எல்லாருமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கருப்பு எம்ஜிஆர் சாமிக்கு என் நடுவுல இவரு தான் வச்சு நான் கும்பிடுவேன். இனிமே என் நடுவுல இவரை வச்சுதான் கல்புரம் இவரை தான் இனிமே கும்பிடுவேன். என் தெய்வம் இது. இவரை வச்சுதான் கும்பிடுவேன். என் தெய்வம் என் சாமிங்க. திண்ணிமத்திலிருந்து வரங்க என் தலைவர் நான் பார்க்க. சோறு துணி என் தலையில் வந்து கஷ்டப்பட்டு சோறு போட்டு வாழ வச்சு கட்சியிலலாம் இல்லை, கட்சியிலலாம் கிடையாது. நான் சாதாரண ரசிகன் தான். கட்சியில் கட்சி தலைவர் கட்சியில் கூப்பிட்டாங்க, உறுப்பினராக கூப்பிட்டாங்க. நான் போகல. நான் தலைவருக்கு எப்பயுமே தொண்டனாவே இருந்துட்டு நான் வெறும் ரசிகனாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரசிகனாக தான் இருக்கிறேன். தலைவர் கிட்ட எங்கள் பொருள் அவருக்கு யூஸ் ஆகுது சார். இல்லை போனால் தாம்பரத்தில் மாதேசு விஜயகாந்த் ரசிகன் சொன்னாலே போதும். அவர் எல்லாருமே என்னன்னாயா அவரு மாதிரி தானம் தர்மம் பண்ண ஆளு திரைப்படத்துறையில எவனுமே கிடையாது. சினிமா துறையில எம்ஜிஆர்ல அரசியல் வந்தவரியா தெரியாது. இவரு அரசியல் இல்லாம எல்லாத்துக்கும் சேவை செஞ்சு சாப்பாடு போட்ட ஆளு இவரை தவிர ஒரு எந்த நடிகனுமே கிடையாதுங்க. எம்ஜிஆரும் சரி, சிவாஜியும் சரி, வேறு எந்த நடிகனும் ரஜினிகாந்த் நன்றி கட்ட நாயங்க நடிகனும் எவ்வளவு பெரிய வாய வச்சு எத்தனை ஹீரோ வாய்க்கணும். இவரை மாதிரி சாப்பாடு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு விட்டு தான் அடுத்த வார்த்தையே. ரெண்டாவது என்னன்னாக்க தனியாக ஒரு மேனேஜர் வச்சு வந்தவங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு செலவுக்கு காசு என்னென்ன செய்யணுமோ அத்தனைமே செஞ்சு கொடுத்தா. ஆபீஸ் இருந்தது, பாண்டி பஜார்ல ஒரு ஆபீஸ் இருந்தது. அப்பெல்லாம் போனாக்கா அந்த ஆபீஸ்ல எல்லாரும் சாப்பாடு போட்டு தான் மற்ற குறையெல்லாம் கேட்பாங்க. ஆபீஸ்ல சாப்பாடு போட்டுதான் அந்த அளவுக்கு அந்த ஆபீஸ்ல தனி மேனேஜர் போட்டு மெயின்டைன் பண்ண ஒரு எந்த நடிகனும் தமிழ்நாட்டில் எவனுமே கிடையாது. தமிழ் படத்தை தவிர வேறு எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஆள் ஒரே ஆள் விஜயகாந்த் தான். அது மாதிரி ஒரு நேர்மையான ஆளாக சினி ஃபீல்டில் எவனுமே பார்க்க முடியாதுங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. நாட்டிலேயே இந்த வேணுசூட்னு ஒருத்தர் அவன் வில்லன் நடிகராக நடித்து கூட நல்லது தான் செஞ்சிட்ருக்காப்புல. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு கஷ்டப்பட்டுக்கு அங்கேருந்து இந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறாங்கனாக்க கிளவியிலேருந்து அத்தனை பேர் அழுகுறாங்க. நான் காலையிலேருந்து டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சை பூரா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இங்கே இருக்கிற மக்களோட மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கருப்பு எம்ஜிஆர் மட்டும் கிடையாது. எம்ஜிஆர்லாம் அரசியல்லேருந்து வந்தவருங்க. இவர் அரசியல் அப்புறம்தான் வந்தவர்.
இதை வச்சுக்கிட்டு வரல. அவர் மக்களுக்கு நல்லதை செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே நினச்சிக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தார். அவ்வளோதான். தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அந்த படத்தை இது கொள்கை பிடிச்சி அவர் அறிவுபூர்வமாக பேசினது அவர் தாங்க. ஆனால் இன்றைக்கும் நேற்று வரையில் நடமான தெய்வம் அது நேற்று வரையில் நடமாந்தார். இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு தெரியலங்க ஐயா. தமிழ்நாடுக்கு பேர் இருப்பேன் ஐயா. தமிழ்நாடு மட்டும் இல்லை, சினிமா சொல்லப்போனால் இந்திய அளவில் அப்போ இடம் அமெரிக்கா போய் எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அமெரிக்கா போயிருக்காரு. அது போய் வந்திருக்காரு. போகாத இடம் இல்லை ஐயா. நாங்கள் எனக்கு மூணு அண்ணன் தம்பி, நாங்கள் 7 பேர் நான் தான் தெரியும். ஆனால் எனக்கு பெரிய அண்ணன் அவர் தான். உண்மைங்க. நான்லாம் சின்ன வயசுலேருந்தே தலைவர் கோடி காசு கொடுத்தாலும் கோடியாக கொடுத்தாலும் செத்தாலும் ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லுவார் சார். வசனம் சொல்லுவார் தலைவர். அதான் சார் எனக்கு பிடிக்கும். நெஞ்சில் மனசு நிறைஞ்ச மனசுக்காரு. வானத்தை போல கண்ணு போட போகதையா ஒரே தலைவன் எங்கள் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா சார் அவர்கள். எங்கள் கண்ணீரை பார்த்துட்டு வேதனைப்பட்டு நான் திருவாரூர் மாவட்டம் சார், வழங்கியம் ஒன்றியம் நார்த்தாங்குடி. ஆமாம், நான் தஞ்சாவூர்.